सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பெரிய சிறப்பான நாளாக இருந்து கொண்டிருக்கு. எப்போவுமே நம்ம ஒவ்வொரு காரியம் பண்ணும் பொழுதும் ஒரு சக்தி உந்துதல் இருந்தது, ஒரு நல்ல வார்த்தைகள் இருந்தது, பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருந்தது, பாசிட்டிவான நபர்கள் கூட இருந்தாங்க, ரொம்ப நல்ல விஷயம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, நம்மளும் மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். காசு பணம் கூட வந்து உதவி செய்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவதுங்க. அதுக்கெல்லாம் நபர்கள் இன்றைக்கி நம்ம வேலைக்காக இருந்துட்டுருப்பாங்க. பட் ஆனால் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் இருக்கிறது தானே பெரிய கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல இறைவனாக நமக்கு கொடுக்கறது. அது வந்து அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, நண்பர்கள், மனைவி, கணவர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், வேலை செய்கிறவங்க, இப்படி பார்ட்னர், இப்படி இறைவனாக ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அதை கொடுப்பார். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் மைனஸ் ஆகிட்டுருப்பாங்க இல்லையா? சரி, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 29/11/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுருடன் கார்த்திகை மாதம் 13ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:07 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி மாலை 6:03 வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 10:07 வரை ஆயில்யம், பின்பு மகம். நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். நல்ல நாளுங்க. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லது நடக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பல பேர்த்தோடைய பிரச்சனை, மற்றவங்களோட குடும்ப பிரச்சனைலாம் கலந்துக்கவே கூடாது. எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி, அவங்க சொன்னாங்களா சரி, இவங்க சொன்னாங்களா சரி, எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். பட் முடிவு சொல்லிவிட்டோம்னா நாளைக்கு அவ 2 பேரும் ஒன்று சேர்ந்துடும், உங்களை தள்ளி வச்சுடுவான். அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர்த்துடைய எதிர்பார்ப்பை பொறுத்து உங்களுடைய சில முயற்சி இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், சூழ்நிலையை பொறுத்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆடிட்டிங் சம்மந்தமாக, அட்வொகேட் சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சக்ஸஸாக ஒரு விஷயம் நடக்கும். பல கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்துலேருந்து மீளுவீங்க. சில பிரச்சனைகள், இப்போ தான் சார் எனக்கு கால் வலி வருது, எனக்கு கழுத்து வலி வருது, எனக்கு கண் சம்மந்தமான உபாதை, எனக்கு காது சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பற்றியே மைண்டு அது எல்லாத்தையும் விட்டு அதில் போய் நிற்கும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கொஞ்சம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இடமாற்றம் எதிர்பார்க்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது குக்கிறது, விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக உட்காந்து பேசுகிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காரியம் செட் ஆகி அதை பற்றி எடுத்து மற்றவங்ககிட்ட சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். டக்குன்னு வேலையை விட்டு நின்றப்படாது. அதே மாதிரி வரக்கூடிய நாட்களை எதிர்பார்த்து ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரெகுலராக போயின்னு இருக்கிறதுல 1000 தடங்கள், பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி அதில் ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் வந்து மீடியேட்டராக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? கமிஷன் பேஸ்டான ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் போர்ட்டலில் ஒர்க் பண்ணுறது, அதே சமயத்தில் ஒரு டெலிகாமில் ஒர்க் பண்ணுறது, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல பலன். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்தில் ஆபத்தை கிடக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இடம் எனக்கு சரியாக செட் ஆகலை சார், நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப அப்படியே டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்ருக்கு, என்னோடய குணம் வேறு, அவளுடைய குணம் வேறு, ஒரே ரூமில் 4 பேர் தங்கின்னு இருக்கோம், எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் இடமாற்றம் கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமை இருந்தால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதற்கு அதிர்ஷ்ட நிச்சயம் உண்டு. சில முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். 4 பேர் மத்தியில் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வைராகியத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் இடமாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. பணத்தில் மற்றவங்களுடைய பணத்துக்கு நீங்கள் பொறுப்பாளராக ஆகாதீங்க. கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு. இந்த தினத்தில் நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அந்த பிரயாணங்கள் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாறிப்பேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தான். நிறையா பேர் சொல்லுவாள் பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாள், ஆனால் ஜெயிச்சு வந்துடுவேன். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுவேன். என்னமோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 100% எதிர்பார்த்தோம்னா ஒரு 60% நடக்கும். அது முடிய மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆகும். அது நம்ம மூலியமாக இருக்காது, அந்த இயற்கையாகவே இந்த காரியம் இப்படி தடையாகும். இதுதான் ஒரு ஃபெடப் ஆகும். 10 விஷயம் நடந்தால் செட்டில் ஆகிறதுக்காக 2 விஷயம் நடக்கிறது. இது என்ன போங்க, வருது செலவாகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அதையே செலவு பண்ண பார்க்குது, என்ன ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கு. எப்போ சார் ஒரு விடுவு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும், கவலைப்பட வேண்டாம். முயற்சி திருவினையாக விடாமுயற்சி முற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பைரவர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சுப்பாங்க. தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணவரவுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்துலையும் முந்தியெல்லாம் ஃப்ரீயாக அவங்களுக்கு வேண்டி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படி தள்ளி போய் பார்ப்பேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் வரேன்னா எனக்கு காசு தருவீங்களா, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன லாபம், இதுக்காக பேர் கிடைக்கிறதா, பணம் கிடைக்கிறதா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க. சுயநலவாதியாக மாறிவிட்டார், செல்ஃபிஷ் வந்துடுத்தோ அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் இல்லை. அனுபவம் ஃப்ரீயாக பண்ணி கெட்ட பேர் வந்து தான் மிச்சம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் சார் என்ன சரியாகும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக எஸ். இப்போ தான் பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். ஏன்னா யதார்த்தமாக சிரித்து பேசி டவுன் டு எர்த் இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தோளில் கைப்பட்டு தான் மிச்சம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து பல காரியத்தை சாதிச்சிருக்கேன். யதார்த்தமாக இருந்து பல காரியத்தில் தோல்வி. இனிமேல் திருப்பி பழைய மாதிரி மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைக்கி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பாக இருந்துருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிவோஷனலாக இருப்பா. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பா. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப் மைண்டாக இருப்பா. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப டவுன் ஆகிடுவா, யார்ட்டையும் பேச மாட்டா. ஸோ இந்த 4 விஷயங்களும் இன்றைய தினத்தில் ஒரு நபருக்கு வந்து மாறி 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 நடக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தசா புத்தி அந்தரம் சூழ்நிலை அவங்களுடைய கார்மிக் பலன், அதாவது அவங்களுடைய கர்மா பலனை பொறுத்து இதெல்லாம் அமையிறது. ஸோ ஆக இன்றைய தினம் அப்படி இருக்குது. இரவு நேர பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ரொம்ப டிவோஷனாக இருந்தால் சூப்பர் தான். எமோஷ்னலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மைனஸ் தான். ஷார்ப்பாக இருந்தேல் ரொம்ப சூப்பர் தான். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டல்லாக இருந்தேல் அது வீக் தான். சரி, எதுவாக இருக்கட்டும், இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கவனமாக செயல்படுங்க. ஐடியா விஷயங்களில் எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. விரயம் உண்டு. எப்போவுமே லாபம் தரும்னு சொல்ல முடியாது இல்லையா, ஒரு விரயம் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. இந்த பத்திரத்தை வைக்கிறது, அடமானம் வைக்கிறது, நான் மீட்டு நான் பார்த்துப்பேன், அதெல்லாம் சொல்லாதீங்கோ. யாராவது உங்கள்கிட்ட காசு கொடுக்குறான்னா காசு தானே வந்துட்டு போகிறதேன்னு நினைக்காதீங்க. எதனால் எதற்குன்னு பாருங்கள். பேசுகிறா, நல்லா சிரிச்சு பேசுகிறா, எதுக்கு பேசுகிறான்னு யோசிக்கணும். அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லையா, வேண்டாம் சொன்னால் டயத்துக்கு வீட்டுக்கு வாவேன். 12 மணி இல்லை வந்துட்டு இருந்தால் எப்படி, 7 மணி 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும். இது வேண்டாம், வாட்டெல்லாம் பேசாத. ஏன்னா உன்னை வந்து கெட்டதுக்கு லீடு பண்ணிவிடுவா. பின்னாடி அவாலாம் நல்லா இருப்பா, நீ அப்புறம் கெட்டுப்பிடுவ. ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வரும். எதுக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு. எஸ், அவங்க அனுபவபூர்வமாக சொல்கிறாங்க. அந்த டயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினா, ரொம்ப டிசிப்ளினாக பயன்படுத்தினா மிகப்பெரிய பலன்கள் இருக்குது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்குது. பிரயாணங்களுக்கெல்லாம் வெற்றி. வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கை பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. லாஸ் பண்ணாதீங்க எதையும். அதே மாதிரி ரொம்ப யாரையும் நம்பாதீங்க. இன்றைய தினத்தில் ராசி பலனுக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மனசை ரொம்ப டவுன் ஆக்கிறாங்க. எதையும் சக்ஸஸ் ஆகும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயப்ப சுவாமியோட வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைய தினத்தில் ஃபேமிலி, குடும்ப விஷயங்கள் மனசில் ஓடிகிட்டே இருக்கும். குடும்ப சம்பந்தமான குழந்தைகள், மனைவி, அம்மா அப்பா, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, பணம் சேர்க்குறது, இது போன்ற விஷயந்தான் மனசில் ஓடும். நல்லது தானே. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் எடுத்துட்டு அதை எடுத்து செயல்படுவேன்.
அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி முடிஞ்சால் ஃபேமிலிக்காக டயத்தை ஒதுக்கிண்டு எங்கேயாவது போயிட்டு வருவேன். அதெல்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். நினச்ச காரியம் நடக்கும். நமக்கு என்னமோ ஒரு சக்தி உள்ளே வந்துடுத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம் பெரும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். எதிர்பாராத ஒரு மீட்டிங் கிடைக்கும், எதிர்பாராத ஒரு நட்பு கிடைக்கும். சில நேரம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சில சமயத்தில் மூடு ஸ்விங் வந்து இருந்துகிட்ருக்கும். அது அப்படியே அடக்கிப்பேல். யாராவது மற்றவாளை பெரியமாவை பேசினாலோ இல்லை உங்கள் முன்னாடி மற்றவா முன்னாடி உங்களை இறக்கி பேசினாலோ டக்குன்னு அவள் பேரில் ஒரு கோபம் வரும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடுவேன். அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சரி இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணம். ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கோம், டேரக்டராக இருந்த ப்ரொடியூசராக இருந்த ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கோங்க, ஜிம் மாஸ்டராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம். அனுகூல்யம் தெரியும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்போவுமே இந்த விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி விட்டு கொடுத்து போவேன். உங்களுக்கு அது பேர் புகழ் அந்தஸ்து கிடச்சிரும். பார்த்தியா கடவுள் கூடவே இருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படுவேன். சில நேரம் இந்த ஆயுள் சம்மந்தமாக ஆரோக்கிய சம்மந்தமான பயம் வரும், நோய் சம்மந்தமான பயம் ஒன்றாகாது. போகும்போது சில நேரத்தில் தடுக்கும். இந்த சகுன நிமித்தமெல்லாம் நீங்கள் கடைப்பிடிப்பீங்களா? அது அது அதை கரெக்டாக கடைப்பிடிச்சா, அதாவது அதுக்கு என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பலன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணலைன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். ஏன்னா பல பேர் சகுன நிமித்தத்துக்கு பலவிதமான பலன்கள் சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கப்படாது. ரைட்டான பலன்கள் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பலன்களை எடுத்து செயல்பட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி மேட்ரிமனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி தோட்டம் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வச்சுருக்கோம், நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கோம், அனுகூல்யம் தேடி வரும். எடுத்த காரியம் வெற்றியெல்லாம் கொடுக்கும். நினச்ச விஷயம் நடக்கும். மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. எல்லா பழியும் உங்கள் மேலே வந்துச்சுன்னா பின்னாடி எல்லா பொறுப்பும் உங்கள் மேலே வரும். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும். வேணால் பாருங்களேன். இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சில விஷயத்தில் பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்லுவார் சார். பொறுமையை அடக்கி இந்த பிபி அடக்கி கடைசியில் மண்டை வெடிக்காமல் இருந்தால் சரி சார். ஐயோ எவ்வளோ படாப்படுத்துறது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இந்த 2-3 நாள் நான் பட்ட கஷ்டம் போங்க சார் அப்படின்னு சொல்லி மூச்செல்லாம் விட்டேன்னா இந்த 2-3 நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று, இதுவும் கடந்து போகும்னு விடுங்க. ரெஸ்ட் எடுத்தது மிச்சம்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இனிமேல் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கற்றோரிடம், அதாவது நல்ல புத்திசாலி, நல்ல டயத்தை வேஸ்ட் பண்ணாதவங்ககிட்ட உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான நபர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எனர்ஜி கூடும். ரொம்ப நேரம் பேசி அதில் ஒரு சப்ஜெக்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பேசுகிறதே தவறு. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதிர்காலத்தில் என்ன விஷயத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறீங்க, அதற்குண்டான நபர்கள் தேடி நீங்கள் போங்க. நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. உங்களுக்கு நாள் சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். எதுவுமே இல்லையா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாள் நட்சத்திரம் எப்பவுமே நமக்கு நாள் நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தை அகலக்கல்விங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க நான் இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராசி பலன் சொல்லும்போது சார் சூப்பராக இருக்குது சொல்லலாம் தான் ஆசை. ஆனால் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் சில விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போட்டி போடக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளை ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப பெருசாக நம்பி நம்ம கூட இருக்கிறவா நம்மளை கண்டிப்பாக நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு போச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்கிறது ஃபேமிலியில் இல்லை, அப்பாற்பட்டு யார்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நடக்காது இருக்கும்போது அதோடைய வேதனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் நடப்பதை கவனிச்சுட்டு இருக்கிறது நல்லது. இன்றைக்கி சுவாமியினுடைய நாமம், ராமநாமத்தை சொல்கிறது, அம்பாளுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்காது. அதே சமயத்தில் பணவரவுகள், திடீர் பணவரவுகள் வரும். ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரியே எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் என்ன மாதிரி எல்லோரும் இருந்தே ஆகணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களுடைய குணாதிசயம் வேறு, அவங்களுடைய குணாதிசயம், உங்களோட ஸ்பீடு வேறு, அவங்களுடைய ஸ்பீடு வேறு, உங்களுடைய எண்ணம் வேறு, உங்களுடைய எஜுகேஷன் வேறு, அவங்களுடைய எஜுகேஷன் வேறு, உங்களுடைய செயல் வேறு, அவங்களுடைய செயல் வேறு. இப்படி எல்லா விஷயத்திலும் வேறுபடக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதற்கு தகுந்தாப்பில் தான் இன்றைய தினமும் அமையும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்மளுடைய பெரும் பயத்தையும் நம்மளுடைய பெரும் சங்கடத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். திருமண காரியம் சக்ஸஸ், பேச்சுவார்த்தைகள் வெற்றி, பிஸ்னஸ் நல்லா நடக்கும். படிப்பில் கூட கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லப்படாது. காலையில் நாளைக்கு தானே போக போகிறோம் ஊருக்கு, நாளைக்கு காலையில் ஒரு 3 மணிக்கு எந்திச்சு பேக் பண்ணிடலாம். அவசர அவசரமாக பேக் பண்ணி ஏதோ 1க்கு 2 மறந்து வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் எங்கிட்ட ஒரு ராசி பலன் பார்த்துட்டு ஒருத்தர் நேராக ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னார், சார் நீங்கள் இப்படி தான் சொன்னேன், இந்த பேக்கிங் பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், அங்கே போனதுக்கப்புறம் 4 சட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன், கடைசியில் பார்த்தா பேண்ட் எடுத்துகிட்டு போகல, நான் சட்டையை பேண்ட் ஆக்குன்னு நினச்சி சட்டையை தூக்கி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் படாத பாடுபட்டேன் சார். உண்மையாகவே காலையில் மீட்டிங் ஒன்றுமில்ல, பழைய பேண்ட்டையே போட்டுட்டு மேலே சட்டை சம்மந்தமே இல்லை. கடைசியில் பார்த்தா தெலுங்கு படத்தில் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்படி கலர் கலராக போனது தான் சார் மிச்சம். அந்த நாள் எனக்கு எப்படி இருந்ததோ, உண்மையாக நீங்கள் சொன்ன ராசி பலன் எனக்கு பழிச்சுது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இந்த தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை லீட் பண்ணும். அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற விஷயமே இல்லை, இப்பொழுதே இன்றே இதை சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் கொஞ்சம் பய உணர்வுகள் இருக்கும், ரொம்ப பதட்டம் வேண்டாம், ஆன்சைட்டி வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்டு 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 பண்ணோம்னா நம்ம சுய யோசனை கெட்டு போயிடும். அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்குன்னு ஒரு யோசனை இருக்கும், அதை செயல்படுத்தினீங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும். ஐஸ் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, அதே சமயத்தில் ஒரு புது கண்டுபிடிப்பு, அந்த புது கண்டுபிடிப்பு எடுத்து செயல்படுத்தி அதை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னோவேட்டிவாக ஒரு காரியம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கவும் பிரமாதமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடும், முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, சார் ஒரு 5 விஷயம் சொல்லுங்கள் சார், இந்த 5 விஷயம் என் லைஃப்பில் நான் பண்ணினா எனக்கு அடுத்தடுத்த முன்னேற்றம் வரும், என்ன நான் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எங்கேயாவது ஒரு காரியத்துக்காக ஈடுபடுறீங்க, பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை பண்ணி பாருங்கள், சக்ஸஸாக நடக்கும். 2வது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் வீட்டுக்கும் உங்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கும் திருஷ்டி சுற்றி போடுங்க, ரொம்பவுமே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் காலையில் சாயந்தரம் 2 நேரம் விளக்கேற்றுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கோயிலுக்காக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கோயிலில் போய் உட்காருங்க, எதுவுமே பேசாதீங்க, மௌனத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நான் ரொம்பவுமே முக்கியமாக சொல்லுவேன், யோகா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்ல நபர்கள் கூட பழக்கம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். சார் இதெல்லாம் ஆன்மீகத்தில் சேருமா? எஸ், 100%. ஏன்னா யோகாங்கிறது ஆன்மீகம், தியானங்கிறது ஆன்மீகம் தான். ஆக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு 5 சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஸ்வரி.